எங்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அனுபவ பதிவு தான் லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போடுறோம். அது பார்த்திங்கன்னா புதிதாக வர்ற இயற்கை விவசாயிகளுக்கும் அல்லது கெமிக்கல்லேருந்து இயற்கைக்கு மாறுற விவசாயிகளுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சாணப்பாசி கரைசல், அதாவது விவசாயிகள் செலவே இல்லாமல் நமக்கு தேவையான இடுபொருளை நம்மளே தயாரிச்சுக்கலாம். அதுதான் இயற்கை விவசாயம். இப்போ பார்த்திங்கன்னா இது சாணப்பாசி கரைசல், நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து செய்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாக்டீரியானா லேபு, உரம்னா உரக்கடைன்னு போயிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே நம்மளே இங்கேயே கொண்டு வந்துட்டோம். ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா வெயிலே வச்சுக்கலாம். இது கொடுக்கறதுனால மண் பொதுன்னு இருக்கும். மண்ணில் உள்ள சத்துக்கள் செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும், செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இந்த மாதிரி ஒன்றொன்னே இது சாணப்பாசி கரைசலை வச்சு நம்ம அனைத்தும் தயாரிச்சுக்கலாம். இது என்பிகே, இது பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிக்கிறோம். அது மீனமிலம்லாம் 10 to 15 நாள்லேயே தயாரிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹியூமிக், நம்ம அப்படியே ஹியூமிக் அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை கொடுக்க போகிறோம். இதை கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா மண்ணின் கார அமிலத்தன்மை, மண்ணில் பிஹெச் லெவல்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மண்ணை சமமான மண்ணாக மாற்றுறதே இந்த ஹியூமிக் தாங்க. இந்த ஹியூமிக் நிலக்கரியிலேருந்து தயாரிக்கிறாங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மரங்கள் மண்ணுக்குள்ளே போனதுலேருந்து எடுத்து அந்த நிலக்கரிக்கு மேலே வர்ற பட்டை பார்த்திங்களா, அந்த மரத்தினுடைய பட்டையை தான் அரைச்சி கொடுக்குறாங்க. இது கொடுக்கறதுனால மண்ணினுடைய தரம் நல்லா மாறு. பார்த்திங்கன்னா நம்மளாம் இந்த குச்சிக்காட்டுக்காக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அனைத்து பயிரும். அங்கே பார்த்திங்கன்னா மல்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் நம்ம இதை கொடுக்கறதுனால இதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிக்காக உணவாகவும் இருக்கும். மண்ணின் கார அமிலத்தன்மை ரெண்டையும் சரி பண்ணும். மெயினாக பார்த்திங்கன்னா இதனுடைய வேர் வளர்ச்சியை தூண்டு. மரவள்ளி கிழங்குக்கெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் பாருங்கள். கிழங்கு எவ்வளோ பெருசு, ஒரு குச்சியில் 40 கிலோ வந்துச்சு. இந்த மாதிரி வரணும் அப்படின்னாவே நம்ம இந்த மாதிரி இயற்கையான பொருள், 100% இயற்கை, அந்த மாதிரி பொருளை நம்ம பயன்படுத்தும் போது மண்ணுக்கு உணவாயிரும், செடிக்கு உணவாயிரும். நமக்கு மறுபடியும் மண் வளமான மண்ணாக மாற இடுபொருள் செலவு குறையும். இப்போ நம்ம கெமிக்கல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் கெமிக்கலுக்கு செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். மறுபடியும் அடுத்த மாதத்துக்கு மறுபடியும் அடுத்த மாதம்னு மாற்றி போட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் இயற்கை விவசாயத்தில் நாம் அப்படி போடவே தேவையில்லைங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா மண் வளமாயிடுச்சுன்னா மண்ணில் உள்ள சத்து, காற்றுல உள்ள சத்து, சூரிய ஒளியில் உள்ள சத்து, இந்த மாதிரி சத்துக்களே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால் இயற்கை விவசாயத்தில் நமக்கு செலவு கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ மண் கெட்டதுனால மண்ணை சரியான மண்ணாக மாற்றுறதுக்கு தான் இது எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மண் மாறிடுச்சு அப்படின்னாவே இடுபொருள் செலவு குறைஞ்சிடும். நமக்கு வருமானமும் நல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி செடிக்கு அதிகமாக இருக்கும்.